ஞானத்தை பிழிந்து அமிர்தம் எடுத்து, ஞானத்தை பிழிந்து அமிர்தம் எடுத்து, தினம் தினம் தேடி வந்தாயே. ஓ ஓ, தினம் தினம் தேடி வந்தாயே. பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓ ஓ, ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நினைவு யாத்திரையை பற்றி சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையான என்னை மட்டும் நினைவு செய்வது தான் நினைவு யாத்திரைன்னு சொல்கிறார். இந்த நினைவு யாத்திரைக்கு தான் யோக அக்னின்னு சொல்லப்படுதுங்கிற. எப்படி நினைவு அக்னியாக மாறுது அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, தேகம் உட்பட தேகத்தோட அனைத்து தர்மங்களையும் விலக்கி உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிந்து அப்புறம் என்ன நினைவு செய்யுங்க. அப்போ அந்த நினைவுங்கிறது அக்னியின் ரூபத்தில் மாறுதுங்கிற. இப்போ பாபா அதுக்கு தான் சொல்கிறாங்க, எப்படி அக்னியில் போடப்பட்ட ஒரு பொருள் பெயர் உருவமே இல்லாமல் சாம்பல் ஆகிடுமோ, அதே போல் உங்களுடைய பல ஜென்மங்களினுடைய பாவங்களும் அழிந்து விடுகிறதுங்கிற. நினைவு யாத்திரை செய்யும்போது யோக அக்னியில் அழிந்து விடுகிறது. இப்போ நாம் ஆத்மாங்கிறத தவிர நான் யார், இன்னார், இவங்களுடைய குழந்தை, இல்லை இப்படிப்பட்ட பெயர், இப்படிப்பட்ட படிப்பு, இப்படிப்பட்ட பணம், பதவி நிறைந்தவன், இதெல்லாமே பாபா விளக்க சொல்கிறார். இதெல்லாம் தேகத்தோட தர்மங்கள். இதெல்லாம் விலக்கி உங்களை நீங்கள் ஆத்மானு மட்டும் உணர்ந்து என்னை நினைவு செய்வது, இப்படிப்பட்ட புத்தி யோகம்தான் அக்னியாக மாறி பல பிறவிகளோட பாவத்தை அழிக்குதுங்கிற. பாபா மேலும் சொல்கிறார், நீங்கள் இங்கே அமரும் பொழுது, முரளி கேட்கும்போது நீங்கள் ஆத்மாங்கிற உணர்வில் அமருங்கள். மற்ற எல்லாத்தையும் மறந்து, உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மறந்து தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அமருங்கள்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவை நாம் சர்வ வியாபின்னு சொல்லிட்டோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அப்படியெல்லாம் நிந்தனை பண்ணிட்டீங்க, ஆனால் நான் அப்படி என்னை இகழ்ந்தவர்களுக்கும் எனக்கு அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்ய வந்திருக்கேங்கிறார், நன்மை செய்கிறேங்கிறார். பாரதத்திற்கே நன்மை செய்கிறார். பாரதத்தோட முதல் நம்பர் எதிரி, பெரிய எதிரி ராவணன். 5 விகாரம் எல்லாருக்குள்ளேயும் அது பிரவேசம் ஆகிருக்குங்கிறார். இதிலிருந்து விளக்கக்கூடியவன் நான் மட்டும்தாங்கிறார். எல்லாரையும் 5 விகாரம் ராவணன்லேருந்து காப்பாற்றி பத்தீத்த தன்மையிலேருந்து பாவனமாக்கக்கூடியவர் ஒருவர் தான், ஸ்ரீகிருஷ்ணன் கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு எந்த மகிமையும் இல்லை, ஏன்னா அவருக்கு எந்த சரித்திரமும் இல்லை, அவர் எந்த ஒரு நன்மையும் யாருக்கும் செய்யலை. சிவ பாபாவுக்கு தான் எல்லா பெருமையும் மகிமையும் இருக்குங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேலை நேரம் என்பது 12 மணிலேருந்து கிடையாது. அந்த நேரத்தில் பாபா சொல்கிறாங்க, எல்லோரும் விகாரத்தில் வைப்ரேஷன் தான் இருக்கும். அதனால் அந்த 2 மணிலேருந்து ஆரம்பித்து 3-4 மணி வரைக்கும் அமிர்த வேலை நேரம். இப்போ அந்த நேரத்தில் என்ன நீங்கள் நினைவு செய்யுங்க, அதுதான் சதோப்பிரதானமான நேரம். அப்போ எவ்வளவு ஆத்மா நீங்கள் என்னுடைய நினைவு இருக்கிறீங்களோ, நினைவு யாத்திரையிலே இருக்கீங்களோ, ஆத்மா சதோப்பிரதானமாக மாறுங்கிறார். உங்கள் துக்கமெல்லாம் தூர விலகணுன்னா பாபாவோட பார்வையோட உங்களுடைய பார்வையை நீங்கள் ரெண்டையும் ஒன்றாக ஆக்குங்க. அப்போ உங்களுடைய துக்கமெல்லாம் தூர விலகிடுங்கிறார். எப்படி பாபாவோட பார்வையோடு நம்ம பார்வையை சந்திக்க வைக்கிறது அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆத்மா உணர்வில் ஒரே ஒரு பாபாவை நினைக்கும் போது பாபாவோட ஒரு பார்வை நம்மோடு கலக்குது, நம்முடைய பார்வையோடு கலக்குது. 2 நம்மளுடைய நினைவு அவர்களிடம் போகுது, அவரோட நினைவு நம்மக்கிட்ட வருது. அப்போ நம்மளுடைய எல்லா துக்கமும் அந்த சக்தியில், அவரை சந்திக்கக்கூடிய சக்தியில் எல்லா துக்கமும் தூர விலகிடுதுன்னு சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 12/7/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானான பாபாவின் குழந்தையான பிறகு, அதாவது இறைவனின் குழந்தையான பிறகு ராஜகுமாரனாக, இளவரசனாக ஆக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள். கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய்விடுகின்றன? பதில்: எப்பொழுது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும்.
ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு: தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். இங்கே வந்து பாபா முன்னாடி அமரும்போது, முரளி கேட்கும்போது பாபா சொல்கிறாங்க, ஆத்மா தானே கேட்குது, அப்போ ஆத்மா நான் அப்படிங்கிற உணர்வோடு அமருங்கள். பாபா கட்டளை இடுகிறார். சிவ பகவான் வாக்கு என்றாலே சிவ் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். வேற உடல் சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனையிலிருந்து விலகி விடுங்கள். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரே தந்தையின் குழந்தைகள். நீங்கள் ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தியையும் பெற வேண்டும். எப்படி 5000 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்தியை பெற்றீர்களோ அதே போல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜதானியில் இருந்தீர்கள். பாபா வந்து இப்பொழுது இதெல்லாம் புரிய வைக்கின்றார். நீங்கள் சூரிய வம்சியாக, அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்று. உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். எல்லாத்திற்கும் ஒரே வழிதான், பாபாவை நினைவு செய்யணும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தரை நினைக்கிறதுனால ஆஸ்தியும் கிடைக்காது, பாவங்களும் அழியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஆத்மா சகோதரர்கள். அதனால தந்தையாகிய என்னை தான் அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்ய வேண்டும்ங்கிறார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர் தான். அந்த உண்மையான தனவானின், அதாவது பாபாவின் குழந்தைகள், ராஜகுமாரர்கள் நீங்கள். இதை பாபா வந்து தான் புரிய வைக்கின்றார். அதாவது பாபா தான் தனி, நம்மளுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடியவர். அவருடைய ஸ்ரீமத் படி புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி உங்களுடைய பாவங்களை அழித்து விடுங்கள். பாபா என்ன சொல்லித்தரார்? உங்கள் புத்தி யோகத்தை என்னிடம் ஈடுபடுத்துங்க. உங்களோட பல பிறவிக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் அழிந்துவிடும். அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். பாபாவுடன் எப்பொழுது நம்முடைய பார்வை சந்திக்கின்றதோ அப்பொழுது அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். எப்போ நம்ம பாபாவை புரிஞ்சுக்கிட்டு புத்தியின் மூலமாக அவர் அப்பாவாக நம்ம பார்க்குறோமோ, அவரும் நம்மை குழந்தையாக பார்க்கிறாரோ, அப்பொழுது நம்மளுடைய எல்லா துக்கமும் விலகி போயிடுது. கண்கள் சந்திப்பதின் அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றார். பாபா நம்மளை பார்க்கும்போது ஆத்மாவை பார்க்குறார். நாமும் பாபாவை பார்க்கும்போது அவருடைய பரமாத்மாவோட அந்த சொரூபத்தை, என்னுடைய அப்பாங்கிற சொரூபத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நாம் அவரை சந்திக்கிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது நினைவு யாத்திரையாகும். இதை யோக அக்னி என்றும் சொல்லப்படுகிறது. யோகம்ங்கிறது எல்லா பாவங்களையும் பஸ்மம், அதாவது சாம்பல் ஆக்கக்கூடிய அது நெருப்பாகவும் இருக்குது. இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய ஜென்மங்களினுடைய பாவங்கள் சாம்பல் ஆகிவிடும். இது துக்கமான உலகம். அனைவரும் நரகவாசிகள். நீங்கள் அதிக பாவங்கள் செய்திருக்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா எவ்வளோ அதிக பிறவி எடுக்கிறோமோ பாவங்களும் அதிகமாக இருக்கும். சத்யுகம் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இதுபோல் எல்லோருக்கும் புரிய வைக்க முடியும். எவ்வளவு பெரிய சமையல் அமர்ந்திருந்தாலும் சரி, நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சொற்பொழிவு செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்களோ பகவான் வாக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் இதை சொல்லலை. யார் சொல்கிறாங்க? பகவானுடைய வாக்கியம், அதை நான் சொல்கிறேன். அப்படி தான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. சிவ பகவான் சொல்கிறார், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணருக்கு குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். எல்லாருமே ஸ்ரீகிருஷ்ணன் அப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் ஸ்ரீகிருஷ்ணனே சின்ன குழந்தை, அவருக்கு குழந்தைங்களை காட்டலை. அப்பொழுது பெயரே மாறிவிடுகிறது. அவருக்கு எப்போ குழந்தை வருதோ அப்போ அவரோட பெயர் கிருஷ்ணன் கிடையாது, அவரோட பெயர் நாராயணன்னு மாறிடும். சுயம்பரம் நடைபெறுகின்றதோ அப்போதே பெயரும் மாறுகின்றது. ஆம், இது போல சொல்வார்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு குழந்தைகள் இருந்தார்கள். ராதே கிருஷ்ணர் சுயம்பரத்திற்கு பிறகுதான் லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றனர். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. பிறகு அவர்களின் ராஜ்யம் நடைபெறுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது என்னை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்கள். இந்த உடலை பற்றி என்னெல்லாம் ஆண் பெண்
இல்லை எந்த ஜாதி தர்மத்தை மதத்தை சேர்ந்தவங்க, இப்படி எல்லா விதமான தன்னுடைய பெயர், படிப்பு, எல்லா தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ நீங்கள் விட்டு விடுங்கள். அதை நீங்கள் மறந்து விடுங்கள். ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஆத்மா பிரகாஷ ஜோதிர்பிந்து, பரமாத்மாவோட குழந்தை. பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். சதோ பிரதானமாகி சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். சொர்க்கத்தில் எந்த ஒரு துக்கமும் இருப்பதில்லை. நரகத்தில் அளவற்ற துக்கம். சுகத்தின் பெயராடை அடையாளமே இங்கு கிடையாது. அதுபோல யுக்தியோடு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன. சிவ பகவான் கூறுகின்றார், ஹே குழந்தைகளே, இச்சமயத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மை இல்லாமல் இருந்தீர்கள். இப்பொழுது பாவனமாக எப்படியாவது, ஹே பதீத்த பாவனரே வாருங்கள் என்று என்னை அழைத்தீர்கள். எப்போ பக்தி மார்க்கத்தில். இப்பொழுது பாவனமாக எப்படி ஆகுவது? பாவனமானவர்கள் இருப்பது சத்தியுகத்தில்தான். பதீத்த பாவனரை வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பதீத்தமான உலகத்தில் இருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் தூய்மையின்றி யாருமே இருப்பது இல்லை. கலியுகத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்தியுகம் உருவாக வேண்டும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் அழிவு என்பது கண்டிப்பாக நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட பாடலும் இருக்கின்றது. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பதாக நாம் பிரம்மா குமார் குமாரிகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம். பிரம்மா மூலம் படைப்பு. நாம் பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம். விராட ரூப சித்திரமும் உள்ளது இல்லையா? அங்கே அந்த விஷ்ணுவோட படத்தில் அந்த உச்சிக்குடுமியை காட்டலை. மற்றபடி முகத்திலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு வர்ணங்களையும் தேவதைகளை, சத்திரியர்களை, வைஷ்யர்களை, சூதரர்களை காட்டியிருக்கிறாங்க. நாம் பிராமணர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். பிராமணர்கள் அவசியமாக ஆக வேண்டும். பிராமணன் ஆனால் தான் தேவதை ஆக முடியும். பிரம்மாவும் பிராமணர் தான். தேவதைகளாக இருப்பது சத்தியுகத்தில். சத்தியுகத்தில் சதா சுகம் இருக்கும். துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. கலியுகத்தில் அளவற்ற துக்கம். அனைவருமே துக்கத்தில் தான் இருக்கின்றனர். யாரும் நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாங்கிறார். எல்லாருமே துக்கத்தில் தான் இருக்காங்க. துக்கம் இல்லாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. இது ராவண ராஜ்யம். இந்த ராவணன் பாரதத்தின் நம்பர் 1 விரோதியாக இருக்கின்றான். யார்? 5 விகாரம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. சத்தியுகத்தில் எந்த ஒரு விகாரமும் இருக்காது. அது பவித்திரமான இல்லற தர்மமாக இருக்கின்றது. இப்போது துக்கம் என்பது மலைகள் போல நம்மீது விழுகின்றது. இன்னும் கூட விழப்போகின்றன. இவ்வளவு வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் சும்மா வைப்பார்களா என்ன? இல்லை, சும்மா வைக்கிறதுக்காக இல்லை. அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாகவும் உருவாக்குகின்றனர். பிறகு ஒத்திகையும் நடைபெறும். ரிஹர்சல் பார்ப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போட்டு பார்ப்பாங்க பாம்ஸு. பிறகு இறுதி முடிவு என்பது வந்துவிடும். உண்மையாக நடக்கும். இப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ட்ராமாவோ தனது நேரத்தில் முடிவடைந்து விடும் அல்லவா? ட்ராமா நமக்காக வெயிட் பண்ணாது. நம்ம எந்த ஸ்திதியில் இருக்குமோ அந்த பதவிக்கு போகும். ட்ராமா எப்போ முடியுமோ அது முடிஞ்சிடும் தானாகவே. யாருக்காகவும் அது காத்திருக்காது. முதலில் சிவபாபாவை பற்றிய ஞானம் வேண்டும். ஏதேனும் சொற்பொழிவு முதலியவற்றை செய்கின்றீர்கள் என்றால் எப்பொழுதும் முதலில் சிவாய நமக என்று சொல்கின்றனர். உலகத்தில் கூட சொல்கிறாங்க. ஏனென்றால் சிவபாபாவிற்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேறு யாருக்குமே கிடையாது. சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது. அவரோட பிறவி தான் ரொம்ப வேல்யூபிள். ஸ்ரீகிருஷ்ணருக்கு சரித்திரம் முதலிய எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் என்ன நல்லது செய்தார்? யாருக்குமே எந்த ஒரு நல்லதும் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. அதனால் அவரோட மகிமை ஒன்றும் இல்லைங்கிறார். சத்தியுகத்திலோ சிறு குழந்தைகள் முதலியானோர் சதோ பிரதானமாகவே இருப்பார்கள். எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சதோ பிரதானம். இங்கே குழந்தைங்க கூட என்ன பண்ணுறாங்க? அவங்க கூட விகாரம், அதாவது காமம், கோபம், மோகலோப அகங்காரத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. குழந்தைகளிடம் எந்த ஒரு சஞ்சலம் முதலியவே இருக்காது. இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணுன்னு கூட ஆசை இருக்கு இல்லையா? ஆனால் அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு சஞ்சலமும் யாருக்கும் இருக்காது. கிருஷ்ணரை பற்றி காட்டுகின்றனர். வெண்ணையை தின்றார், இதை செய்தார், அதை செய்தார் என்றெல்லாம். இதுவோ மகிமைக்கு பதிலாக நிந்தனை செய்வதாகும் இல்லையா? அவர் அதை ஆசைப்பட்டு சாப்பிட்டாரு, இதை திருடி உடச்சி சாப்பிட்டாரு, இதெல்லாம் நிந்தனை பண்ணுறதுங்கிறார். எவ்வளவு குஷியோடு வந்து சொல்கின்றனர், ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இது மிகப்பெரிய நிந்தனை செய்வதாகும். எப்படி அவர் எல்லாருக்குள்ளே இருக்க முடியும்? எல்லாருக்குள்ளே இருந்தால் நம்ம ஏன் இவ்வளோ கீழான காரியங்களை நம்ம செய்கிறோம், துக்கப்படுறோம்?
அதனால் தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இதை பற்றி புரிந்து கொள்வது இல்லை. ஆக முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் யார், எங்கே இருக்காரு? அவர் நிராகார தந்தை. அவருடைய பெயரே கல்யாணக்காரி சிவன். அனைவருக்கும் சத்கதியை அளிக்கக்கூடியவர். அந்த நிராகார தந்தை சுகத்தின் கடல், சாந்தியின் கடல். இப்பொழுது இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது? ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். ராவணன் அனைவருக்கும் விரோதியாக இருக்கின்றான். அவனை கொல்லவும் செய்கின்றார்கள். ஆனால் அவன் சாவதே கிடையாது. திரும்பி திரும்பி தலை வந்துடும் பாருங்க. ராவணனை எத்தனை தடவை தலையை கட் பண்ணாலும் இன்னும் பல தலை ஒட்டிக்கும். அப்படி தான் காமிச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாகி நீங்கள் ஆகியிருந்தீர்கள். மேலும் இந்த ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற்றிருந்தீர்கள். சிவபாபா நிச்சயமாக வருகிறார். ஏதோ செய்கிறார் அல்லவா? மிகச்சரியாக செய்கிறார். ஆனால் மகிமை அதனால்தான் பாடப்படுகிறது. அவர் நரகத்தை சொர்க்கமாக்குறார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராவணன் கிட்டேருந்து நம்மளை விடுதலை பண்ணுறார். அதனால தான் பாபாவுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. சிவராத்திரி என்றும் கூறுகின்றனர். பிறகு கிருஷ்ணரின் ராத்திரி. இப்பொழுது சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணனின் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்கின்றீர்கள். கிருஷ்ணன் இரவில் தான் பிறந்தார். அவங்க அப்பா இரவில் அந்த கடல் பின்னாடியே பாம்பு கொடை பிடிச்சது, மழை பெஞ்சுது, அந்த நேரத்தில் கொண்டு போகிறாரு இரவுலன்னு இல்லையா? அப்படிலாம் காட்டியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணன் எப்போ பிறக்கிறாரு? கலியுகத்தோட இரவு முழுமையடையும் போது அவர் பிறக்கிறார். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ தான் புரிகின்றது. சிவனோ வருகிறார் எல்லையற்ற ராத்திரியில். கிருஷ்ணரின் பிறப்பு அமிர்த வேளையில் நடைபெறுகிறது. இரவுனா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பமாகக்கூடிய தருணம். ரெண்டு கலக்கக்கூடிய நேரம் தான் அதிகாலை தான் அமிர்த வேலைங்கிறார். அப்போ தான் அவர் வரார். ராத்திரியில் இல்லை. சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுகின்றனர். ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. கிருஷ்ணர் அமிர்த வேளையில் ஜென்மம் எடுக்கிறார். அமிர்த வேலை அனைத்திலும் சுக முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதுதான் எல்லாத்தோட ரொம்ப உயர்ந்த நேரம், சுப முகூர்த்தம்னு சொல்லப்படுது. அந்த மனிதர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுகின்றனர். 12 1 நிமிஷம் அப்படின்னா கிருஷ்ணன் பிறந்துட்டாரு இல்லை? இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ நல்லா கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அது அதிகாலை வேலை என்று இல்லை. அதிகாலை என்பது 2-3 மணிக்கு தான் சொல்லப்படுகின்றது. அப்பொழுது நாம் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை நினைக்கக்கூடிய டைம் கூட பாபா 12 மணிக்குன்னு சொல்லலை, 2 மணிலேருந்து ஆரம்பித்து பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் சதோ பிரதானமான டைம் ஆரம்பமாகுதுங்கிறார். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்தில் இருந்து எழுந்து பகவான் பெயரை எடுத்து கொள்ள மாட்டார்கள். அமிர்த வேலை என்று 12 மணிக்கு சொல்லப்படுவது இல்லை. அப்போ எல்லாரும் விகாரத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க 12 மணிக்கு மேலே தான் அந்த சுபமான நேரம். அச்சமயமோ மனிதர்கள் தூய்மையின்றி அழுக்காக இருக்கின்றனர் இல்லையா? அந்த 12 மணிக்கு வாயுமண்டலம் முழுவதுமே அசுத்தமாக விடுகின்றது. 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். அதனால் 3-4 மணியின் சமயம் அமிர்த வேலை ஆகும். அந்த நேரத்தில் எழுந்து மனிதர்கள் பக்தியும் செய்கின்றனர். அந்த நேரத்தையோ மனிதர்கள் தானே உருவாக்கியுள்ளனர். ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. ஆக நீங்கள், அதாவது 12 மணிக்கு தானே சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறது எவ்வளவு? இந்த 2 மணிலேருந்து ஆரம்பித்து தான். ஆக நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் வேலையை வெளிப்படுத்த முடியும். அவர் எப்படி பிறந்தாருங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். முதலில் சிவபாபாவின் மகிமையை புரிய வைக்க வேண்டும். பாடலை கடைசியில் அல்ல முதலிலேயே வாசிக்க வேண்டும் இல்லையா? பாபாவோட பாடல்லாம் போடுங்க. சிவபாபா அனைவரிலும் இனிமையான பாபா. அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இன்றிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு இந்த கிருஷ்ணர் சத்தியுகத்தில் முதல் இளவரசனாக இருந்தார். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. இப்பொழுது கூட சொர்க்கத்தின் மகிமையை செய்து கொண்டே இருக்கின்றனர். யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு போய்விட்டதாக கூறுகின்றனர். இப்பொழுதும் நரகமாக இருக்கின்றது. சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தில் புனர்ஜென்மம் எடுக்க முடியும். நரகத்தில் இருக்கிறவங்க திரும்பி நரகத்தில் தானே பிறக்க முடியும். சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்கங்கிறார். புரிய வைக்க வேண்டும். எங்களிடமோ இத்தனை வருட அனுபவம் இருக்கின்றது. அதை வெறும் 15 நிமிடங்களில் சொல்லி புரிய வைக்க முடியாது. எக்ஸிபிஷனுக்கு வராங்கன்னா எல்லாமே சொல்ல முடியுமா? இதற்காக நேரம் வேண்டும். அதுக்கு தான் 1 வாரம் வரணும்னு சொல்லுங்கள். முதலில் 1 வினாடியின் விஷயத்தை சொல்கின்றோம். எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர். அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றோம். அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தையாக இருக்கின்றார். பிரம்மா குமாரர்கள் நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். பாபா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரிகள். நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்திருந்தார், இப்பயும் வரார். அதனால்தான் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றீர்கள். இப்போ தான் நான் புதுசாக வரல, ஏற்கனவே நான் வந்ததோட அடையாளமாக தான் இப்போ கொண்டாடுறீங்க. சொர்க்கத்தில் எதுவும் கொண்டாடப்படுவதில்லை.
சொர்க்கத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுவோமா? இல்லை. சிவ ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் அதன் நினைவு சின்னமாக கொண்டாடப்படுகிறது. கீதையின் அத்தியாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ தான் கீதா ஞானத்தை ப்ராக்டிக்கலாக பரமாத்மா இந்த பூமியில் வந்து சொல்கிறார். புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம், பழைய உலகத்தின் விநாசம் சங்கரின் மூலம் நடக்கிறது. இப்பொழுது சங்கர் யார்? நம்ம எல்லாரோட தபஸ்யாவோட ரூபம் தான் சங்கர். இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் வாயு மண்டலத்தையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெறப் போகின்றது. அதனால் பாவனமான உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் என பக்தியில் பாடுகின்றனர். அளவற்ற துக்கம், சண்டை, மரணம், விதவை நிலை, தற்கொலை செய்து கொள்வது, இது எதுவுமே சத்தியுகத்தில் இருக்காது. சத்தியுகத்தில் இதெல்லாமே எங்கே இருக்குது? கலியுகத்தில் இருக்குது. சத்தியுகத்திலோ அளவற்ற சுகத்தின் ராஜ்யம் இருந்தது. இந்த நேரத்தில் எந்த ஒரு சுகமும் இல்லை. இப்போ எந்த சுகமும் இல்லை, அப்போ எந்த துக்கமும் இல்லை. இந்த நோக்கம் குறிக்கோளின் சித்திரத்தை அவசியம் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். இதெல்லாம் வச்சு சித்திரங்களை புரிய வைங்க. இந்த லக்ஷ்மி நாராயண் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். 5000 ஆண்டுகளின் விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இவர்கள் எப்படி இந்த ஜென்மத்தை அடைந்தனர்? எப்படி அவ்வளோ உயர்ந்தவங்களா மாறினாங்க? எந்த மாதிரி கர்மங்களை செய்தனர்? அதன் மூலம் இப்படிப்பட்ட நிலையை அடைந்தனர். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவை பற்றி பாபா தான் சொல்லி புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக ஆகின்றது. எந்த விளைவும் இல்லை, நியூட்ரலாக இருக்கும். பாவமும் போய் சேராது, புண்ணியமும் போய் சேராது, ரெண்டுமே இல்லை. இங்கோ ராவண ராஜ்யமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகின்றனர். என்ன கர்மம் செய்தாலும் சரி, அதில் விகாரங்கள் கலந்து இருக்கிறதுனால, காம, கோப, மோகலோப, அகங்காரம் ஏதோ ஒன்று கலந்து இருக்கிறதுனால செய்யக்கூடிய கர்மங்கள் பாவ கர்மமாக மாறிவிடுகிறது. அதனால் இது பாவ ஆத்மாக்களினுடைய உலகம் என்று சொல்லப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கலும் கூட பாவ ஆத்மாக்களோடு தான் நடைபெறுகிறது. நம்ம என்ன நல்லது செய்கிறோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம், அதுவும் பாவ ஆத்மாக்களோடது தான். வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் பொழுது கூட, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும்போது கூட திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்கின்றனர். இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறார். எவ்வளவு குற்றமான ஒரு செயல்கள் இருக்கின்றன. இங்கே குற்றமான பார்வையும் இருக்கின்றது. பார்வையே சரியில்லை, கிரிமினல் திருஷ்டிங்கிறார். இங்கே இருப்பதே குற்ற பார்வையுள்ள கண்கள் தான், சரீரத்தை பார்க்கக்கூடிய கண்கள் தான். சத்தியுகத்தில் குற்றமற்ற பார்வையுள்ளவர்களின் உலகம் என்று கூறப்படும். இங்கே கண்களே அதிக பாவம் செய்கின்றன. கண்ணே எல்லாம் தவறாக பார்க்குது, அதே நிறைய பாவம் செய்துங்கிறார். சத்தியுகத்தில் அப்படி இல்லை இல்லையா? அது கமல கண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? தாமரை போன்ற தூய்மையான பார்வையுடைய கண்கள். அங்கே எந்த ஒரு பாவமும் செய்வதில்லை. சத்தியுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை இந்த சரித்திர பூலோகம் திரும்பவும் அதே போல் நடக்கின்றது இல்லையா? நடைபெறுகிறது, ரிப்பீட் ஆகுது. அதே போலயே 5000 வருஷத்தோட நாடகம். இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? துக்கதாமம், சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது? அனைத்துமே தூய்மையற்ற மற்றும் தூய்மையாவதின் ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. தூய்மையாக இருக்கும்போது சுகம், தூய்மை இல்லாமல் இருக்கும்போது துக்கம். அதனால் பாபா கூறுகின்றார், காமம் என்பது மிகப்பெரிய விரோதியாக இருக்கின்றது. அதை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக மாறுகின்றீர்கள். காம்ஜீத் ஜெகஜீத்துங்கிறார். அரை கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது. அதில் சிரேஷ்டமான தேவதைகள் இருக்கின்றனர். இப்பொழுது பிரஷ்டாச்சாரிகளாக, மிகவும் கீழானவர்களாக ஆகிவிட்டனர். இப்பொழுது இது பிரஷ்டாச்சாரியான உலகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். எல்லாம் கீழாக இருக்கிறாங்க, ஆனால் பேரில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு முன்னாடி வச்சுக்கிறாங்க. என்ன தோன்றுகிறதோ அதை பேசி விடுகின்றனர். தவறாக எல்லாம் சொல்லிட்டாங்க. இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதோ மரணம் எதிரிலேயே காத்து கொண்டிருக்கின்றது. பாபா கூறுகின்றார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் அழிந்துவிடும். ஏன் பாபா நினைக்க சொல்கிறாரு? மரணம் முன்னாடியே இருக்கு, என்ன நினைவு செய்யுங்க, பாவங்கள்லாம் அழிக்கணும். நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். சுகதாமத்தின் எஜமானர்களாக அப்பொழுது ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது துக்கமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் அந்த மனிதர்கள் மகாநாடு கான்ஃபரன்ஸ் நடத்தினாலும், கூட்டங்களை போட்டாலும், இவற்றால் எதுவுமே நல்லது நடக்கப் போவதில்லை. ஏனைப்படியில் கீழே இறங்கி கொண்டே தான் செல்வீர்கள். யார் என்ன நல்லதுக்காக முயற்சி பண்ணாலும் ட்ராமா அப்படி இருக்காது, பலனற்றதாக ஆயிடுது. பாபா தன்னுடைய காரியத்தை தன்னுடைய குழந்தைகள் மூலமாக செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அழைத்தீர்கள், பதீத்த பாவனா வாருங்கள் என்று. ஆகவே நான் என்னுடைய சமயத்தின்படி வந்துள்ளேன். நீங்கள் கூப்பிட்டீங்க, மேலும் எனக்கு அந்த டைம் வந்தது, வந்துட்டேங்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய, இதன் அர்த்தமும் அறிந்து கொள்வதில்லை. அதர்மம் அதிகமாகும் போது அதை அழித்து தர்மத்தை படைக்க நான் வருவேன் அவர் சொல்லியிருக்காருல்ல, அப்போ வரணும்.
அழைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக தாங்கள் தூய்மையை இழந்து இருப்பதாக அர்த்தம். கூப்பிட்றாங்கனாலே என்ன அர்த்தம்? வாங்கன்னு தூய்மையை ஆக்குங்க, நாங்கள் இல்லைன்னு அர்த்தம். பாபா கூறுகின்றார், ராவணன் உங்களை தூய்மையற்றவனாக ஆக்கிவிடுகின்றான். இப்பொழுது நீங்கள் பாவனமாக உங்களை ஆக்குவதற்காக வந்துள்ளேன். அது பாவனமான உலகம். இப்பொழுது தூய்மையற்ற உலகம். 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளவும் இருக்கின்றது. அளவற்ற துக்கம் இருக்கின்றது. அனைத்து தரப்பிலும் அசாந்திக்கு மேல் அசாந்தி தான். பக்தியிலையும் அசாந்தி, அரசியல்லையும் அசாந்தி, குடும்பத்திலையும் அசாந்தி, எங்கே போனாலும் அசாந்தி தான். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக பாவாத்மாக்களாக ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுது நான் வருகின்றேன். யார் என்னை சர்வவியாபி என்று சொல்லி எனக்கு அபகாரம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நான் உபகாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். எனக்கு தீமை செய்தாலும் என்ன இகழ்ந்தாலும் நான் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேங்கிற எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்கள். இந்த தூய்மையற்ற ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் என்று. எனக்கு கூட இந்த ரதம் வேண்டும் இல்லையா? பாவன ரதம் வேண்டியதில்லை, தூய்மையான ரதம் தேவையில்லைன்னா அப்போ அவர் அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவராக இருக்கின்றனர். இங்கே தான் நீங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கீங்க, உங்களை மாற்றுறதுக்கு நான் வரணுங்கிறார். இது விகாரியான உலகமாக இருக்கின்றது. அது விகாரமற்ற உலகம். இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? பதீத்த பாவனர் நான் தான். என்னிடம் யோகத்தை ஈடுபடுத்துங்கள். பாரதத்தின் ரொம்ப பழமையான ராஜயோகம் இது. நிச்சயமாக இது இல்லற மார்க்கத்தில் தான் பாபா இதையெல்லாம் கற்பிக்கின்றார். எப்படி அற்புதமான ரீதியில் வருகின்றார். இவர் தந்தையாகவும் இருக்கின்றார், தாயாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் கௌமுக், அதாவது பசுவினுடைய வாய் வேண்டும், அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படும் அப்படிதானே காட்டியிருக்காங்க. இப்போ பாபா அப்படி தான் வராரு. இவர் தாய் தந்தையாக உள்ளார். பிறகு மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை தலைவியாக வைத்திருக்கிறார். பாருங்க, பிரம்மா பாபா பசுன்னு காட்டப்பட்டிருக்கிறார். பசுவோட வாய் அப்படின்னா பிரம்மா பாபா தாயாகவும் இருக்கார், சிவ பாபா தந்தையாக இருக்கார். ஆனால் திரும்பி மாதர்களை ஸ்தூலமாக இந்த உலகத்தில் கவனிச்சுக்கிறதுக்காக மம்மாவை நிமித்தமாக ஆக்கினாங்க. அவர் ஜெகதம்பா என்று அழைக்கப்படுகிறார். காளி மாதா என்று சொல்கின்றனர். அதுபோல் கருப்பாக சரீரம் இருக்குமா என்ன? கோயிலில் காட்டுற மாதிரி காளிக்கு கருப்பான உடல் மாதிரி யாராவது இருக்காங்களா? கிருஷ்ணரை கூட கருப்பாக ஆக்கிவிட்டனர், நீளமாக காட்டுறாங்க. ஏனென்றால் காரணம் என்ன? எல்லா ஆத்மாவுமே, கிருஷ்ண ஆத்மா உட்பட எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? காமசதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டார். எல்லாருமே காம விகாரத்தில் ஈடுபட்டு ஆத்மா கருப்பாயிடுச்சு. கிருஷ்ணர் தான் கருப்பாகவும் பெரும் வெள்ளையாகவும் ஆகின்றார். அதனால தான் ஷியாம் சுந்தர்னு சொல்லப்படுது. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகாக வெண்மையாயிடுறாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு கூட நேரம் வேண்டும். கோடியில் சிலர், அதிலும் தேர்ந்தெடுத்த சிலருடைய புத்தியில் தான் இதெல்லாம் பதியும். எல்லாருமே கேட்டவங்க புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். யாருக்கு அப்படி அதிர்ஷ்டத்தில் இருக்கோ கொஞ்சம் பேர் தான் நல்ல புத்தியில் புரிஞ்சுக்கிறாங்க. ஏனென்றால் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. எவ்வளோ விகாரங்கள் புத்தியில் அதிகமாக இருக்கோ அவ்வளோ இந்த ஞானம் அவ்வளோ புரியாது. நீங்கள் இந்த விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். ஏனென்றால் அனைவருக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்கின்றது. அதுபோல வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரப்பூர்வ சபையில் யாரும் இடையில் கேள்விகள் முதலியவற்றை கேட்பதில்லை. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறிவிடுங்கள், சப்தம் செய்யாதீர்கள், இது போலெல்லாம் அமர்ந்து புரிய வையுங்கள். இல்லையா? பிடிக்குதா கேளுங்க, இல்லாட்டி போங்க, உண்மை இதுதான்னு சொல்லுங்கள். இப்பொழுதோ அளவற்ற துக்கத்தின் மலை விழப்போகின்றது. நாங்கள் தந்தையை, அவருடைய படைப்பை பற்றி அறிந்துள்ளோம். நீங்களோ மற்றவருடைய தொழில் பற்றியும் தெரியாதிருக்கிறீர்கள். அதாவது தேவதைகளை பற்றியும் தெரியலை. நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க. தந்தை பாரதத்தை சொர்க்கமாக எப்பொழுது எப்படி ஆக்கியிருந்தார், இதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இதையெல்லாம் பாபா புரிய வைக்கின்றார். நீங்களும் கூறுங்கள், நீங்கள் வந்தால் நாங்கள் புரிய வைப்போம். 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம்? 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்வீர்களானால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்கிவிடுவோம். இதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைங்காங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார். அதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களோடு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது.
இரண்டாவது பாயிண்ட்டு, ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம்: ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யஜ்யத்தில் அர்ப்பணித்து தடைகள் அற்றவர்களாக ஆக வேண்டும். எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுங்க. தடைகள் வருகின்ற பொழுது, பிரச்சனை விஷயங்கள் வரும்போது ஏன், எதற்கு, எப்படி, இந்த அநேக கேள்விகளில் சென்று விடுகிறீர்கள். கேள்விகளாக கேட்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் குழப்பமடைபவர்களாக இருப்பீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகி இந்த யஜ்யத்தில், ஞான யஜ்யத்தில் அனைத்து வீணான கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால், சுவாகா பண்ணிட்டீங்க என்றால் உங்களது நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களின் நேரமும் மிச்சமாகும். ஞானம் பாபா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கார். ஏன்னா இதனால தான் என்னோடய கர்மா அப்படி இருக்குது, நான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறேன். எப்படி சால்வ் பண்ணுறது பாபா? என்ன ஆகும்? கண்டிப்பாக ஞானத்தை பயன்படுத்துங்க, யோக சக்தியை பயன்படுத்த பிரச்சனையை கடந்து போயிடுவீங்க. என்ன ஆகுமோ, நல்லது தான் ஆகும்னு நினைங்கன்னு சொல்லி கொடுக்குறார் பாபா. இப்போ பாபா எல்லாத்துக்கும் ஞானத்தை சொல்லிட்டார். அப்போ ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, என்ன ஆகும், இந்த கேள்வியெல்லாம் விட்டு குழப்படையாமல் ஞானபூர்வமாக அதை பாருங்கள். ஞானபூர்வமாக தீர்வு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்கள் நேரமும் வேஸ்ட் ஆகாது, மற்றவங்க நேரமும் வேஸ்ட் ஆகாது. இதன் மூலம் எளிதாக தடைகளற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை. நிச்சயம் வெற்றிங்கிறது என்னோட பிறப்புரிமை. இந்த ஒரு போதையில் இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். என்ன வந்தாலும் சரி, கடைசியில் இதை தாண்டி நான் கடந்து போயிடுவேன், வெற்றி என்னுடையது. ஸ்லோகன்: சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும். எப்பொழுதும் ஒரு உற்சாகம் இருக்கணும், ஊக்கம், உற்சாகம், அதை இழந்துடவே கூடாது. அதே போல் மற்றவங்களுக்குள்ளேயும் அந்த ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வரணும். இதுதான் உங்களுடைய தொழிலாக இருக்கின்றது. அச்சா. ஓம் சாந்தி.